அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபைண்டர் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைமு. அதேமாதிரி இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா வினோத் ராஜேந்திரன். அவர் இந்த படத்தில் ஹீரோவை கூட ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்ம சார் நடிச்சிருக்காரு, நிலகல் ரவி, சார்லி மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இவங்க கூட சென்ட்ராய் நடிச்சிருக்காரு. மீதியெல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இவங்களை தாண்டி இவங்க கூட ஒரு ஹீரோயின் ஒரு ஃபேரும் நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னடா அப்படின்ட்டு பார்த்தோம்னா, கதைப்படி நம்ம ஹீரோ வினோத் ராஜேந்திரன் மற்றும் அவரோட காதலி இவங்களாம் ஒரு கிரிமினல் டிடெக்டிவ் ஏஜென்ட்டுங்களை ஆரம்பிக்கிறாங்க. சரி, பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்களை தேடி நிறைய கேஸ் வருது. பட் இருந்தாலுமே இவங்க எல்லாமே அந்த டிடெக்டிவ் படித்தவங்க அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் உண்மை சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க நம்மகிட்ட கேஸை பற்றி சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத ஈஸியாகவே கணிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் அப்போ ஒரு பொண்ணு இவங்ககிட்ட தன்னோட அப்பாவை இந்த மாதிரி ஜெயிலில் செய்யாத ஒரு தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறாரு, அவர் நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் ஏன் உள்ளே போகணும், இவங்க அதை வெளியே கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸு. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மியூசிக் ஆகட்டும், ஒளிப்பதிவு ஆகட்டும், நடித்தவங்க ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே பாசிட்டிவ் தான். நம்ம சார்லி சார் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா அவரோட ஆக்டிங் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாகவே கொடுப்பாரு. வினோத் ராஜேந்திரனுமே முடிஞ்ச அளவுக்கு நடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. சென்ட்ராயன்ஸ் அவரை பற்றியும் சொல்ல தேவையில்லை. சில காட்சிகள் வந்தாலுமே கூட அவரோட ஆக்டிங்குமே கரெக்டாக பண்ணியிருக்காரு. சரி, இந்த படத்தில் எல்லாமே ஓகே தானே. வேறு என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா திரைக்கதை தான் பிரச்சனை. ஏன்னா இந்த படத்தில் நம்ம சார்லி எடுத்துட்டோம்னா படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதனால தான் நான் கதையை சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. சார்லி ஒரு மீனவராக அவர் நடிச்சிருக்காரு. பட் அவரும் நம்பி சில சீட்டு போடுறாங்க. பட் அவர் யார்கிட்ட சீட்டு போடுறோம் அவர் எல்லா பணத்தையும் சூட்டிட்டு போட அந்த பணம் பூரா நீங்கள் தான் தரணும். ஊரே அவர் வீட்டு முன்னாடி நிற்க அவர் அதுக்காக கடன் வாங்கணும், போட்டெல்லாம் விற்று நிறைய ட்ரை பண்ணுறாரு. அப்படியுமே அவரால் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணாத ஒரு கொலையை நீங்கள் பண்ணதான் ஜெயிலுக்கு போனால் உங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் அப்படிங்கிறப்போ அதுக்குள்ள அட்வான்ஸ் வாங்கிட்டு உள்ளே போகிறாரு. பட் இருந்தாலுமே தன்னோட அப்பா இல்லாமல் ஒரு 6 மாதத்தில் திரும்பி வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு ஜெயிலுக்குள்ளே போகிறப்போ தன்னோட அப்பா இல்லாமல் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு 8 வருஷம் ஆகி எப்படியாச்சும் தன்னோட அப்பாவை கொண்டு வரணும் அப்படியே முயற்சி கேஸ் அந்த ஒரு சீனும் பார்த்துமே. அதேமாதிரி அந்த கொலையை யார் பண்ணாங்க, ஏன்னா ஒரு கவுன்சிலர் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ யார் பண்ணாங்க அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிற அந்த விதமாகட்டுமே, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிலகல் ரவி ஆகட்டுமே, அதேமாதிரி ஒரு கவுன்சிலர் கொலை பண்ணி அவர்கிட்ட எப்படி எவ்வளோ பணம், ஏன்னா ஒரு கவுன்சிலர்கிட்ட எவ்வளோ பணம் அவர் படம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் சாமியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த சாமியார் சீன்ஸை காட்டும்போது எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இதனால தான் ஊருக்கு மனம் சாமியாருங்களும் அதிகமாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ நல்ல கதை, ஓரளவுக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் சார்லி சம்மந்தப்பட்ட சீன், அவங்களோட குடும்பம் அவங்களோட கஷ்டம், அவர் எதனால தான் ஜெயிலுக்கு போகிறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தாக இழுத்த மாதிரியே இருந்துச்சு. இந்த 1 மணி நேரம் 50 நிமிஷம் படம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரம் சுருக்கி எடுத்துருந்தோம் இனிமேல் நல்லா இருந்திருக்கும். டேரக்டருமே தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பட் அவர் கூட ஹீரோயினாக கண்டுபிடிக்கிற ரோலும் நடிச்சிருப்பாங்க. அவங்களுமே கரெக்டாக அவங்க ரோலை பண்ணியிருப்பாங்க. பட் இதனாலே ஃபஸ்ட்டு ஒரு 7 நிமிஷம் இந்த டிடெக்டிவ் இவங்க படித்தவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக நிலநடுவையும் ஒரு காலேஜில் பேசும்போது ஒரு சீன்ஸ் இருக்கும். அது ரொம்ப நம்மளுக்கு இழுத்தமாக இருந்துச்சு. எங்கடா ஐயோ ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இப்படி போட்டு சொதப்புறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் நம்ம ஒன் டைம் ஆவரேஜ் ஃபிலிமாக சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் சாமியார் வச்சுருக்காங்கன்னா ஒரு அரசியல்வாதி இருக்கிறனால தான் அங்கங்கே சாமியார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாத தப்புக்காக நிறைய பேர் உள்ள தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களை எடுக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ் வரணும் அப்படிங்கிறதுலாம் உனக்கு கடைசியில் நீதி தான் வெல்லும் அப்படிங்கிறத கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க. அது ஒரு ஒன் டைம் ஆவரேஜ் ஃபிலிம் தான். டைம் இருந்துச்சுன்னு நீங்களும் பாருங்கள். மீண்டும் அடுத்த ரிவ்யூ சந்திக்கும் வரை அனைவரும் விடுகிறேன். நன்றி, வணக்கம்.